அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொங்கல் வைக்கிறதுக்கான நல்ல நேரம் எது அப்படின்னு பார்க்கலாங்க. அப்போ எப்படியோ மார்கழி குளிர் ஒரு வழியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தை மாதம் பிறக்குது அப்படிங்கும்போதே மனதில் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சிங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதெல்லாமே நிறைவாக கொண்டுட்டு வரதே இந்த தைப்பொங்கல் தானுங்க. நாளைக்கு காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 4:30லேருந்து 6க்குள்ளே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு உத்தமமான செயலுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய உதயம் வர்றப்ப நம்ம பொங்கல் வச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால 6 to 7:30 வரைக்கும் யமகண்டம் நேரம் வருதுங்க. அதாவது 6 to 7 குரு ஹோரை தான், நல்ல நேரம் தான். ஆனால் அந்த யமகண்டம் வர்றதுனால நம்ம 6 மணிக்குள்ளே பொங்கல் வச்சு முடிச்சிடணுங்க. 8 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 10 மணி வரைக்குமே நல்ல நேரம் இருக்குங்க. அதாவது 9 to 10 சுக்கிரஹோரை வருது. அந்த நேரத்துலையும் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். அது ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் 1 to 2 வைக்கலாங்க. நிறைய பேர் சாயந்தரம் பொங்கல் வைப்பீங்க, மணப்பொங்கல் வைப்பீங்க, 2 பொங்கல் வாசலில். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4:30லேருந்து 7 மணி வரைக்குமே, இரவு 7 மணி வரைக்குமே ரொம்ப நல்ல நேரங்க. அதில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் பொங்கல் வைக்கலாங்க. புது ட்ரெஸ் போடுறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றா 6 மணிக்குள்ளே போட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா 9 மணிக்கு போடுங்க. 9 மணிக்கு சுக்கிரஹோரை வர்றதுனால அந்த நேரத்தில் நீங்கள் புது துணிகள், புது நகைகள் எது செஞ்சீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு பல்கி பெருகும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இந்த தை திருநாளில் பச்சரிசி வெல்லம் போட்டு புது பானையில் பால் ஊற்றி நெய் ஊற்றி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முந்திரி ஏலக்காய் திராட்சை எல்லாமே போட்டு ரொம்ப சூப்பராக பொங்கல் வச்சு எவ்வளோ சந்தோஷமாக எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அந்த பொங்கலை கொடுத்து நம்மளும் வாழ்த்து சொல்லி நமக்கும் 4 பேர் வாழ்த்து சொல்லி ரொம்பவும் மகிழ்ச்சியோடையும் மன நிறைவோடையும் எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடணுங்க. இந்த மகிழ்ச்சியோட இயற்கைக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணுங்க. விவசாயிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றிங்க.